நக்கீரன் கோபால் அவர்கள் இன்று ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, தளபதி அவர்கள் பரதேசி அப்படின்னு விமர்சனம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா அவர்களை வளர்ந்து கெட்டவன்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமற்ற முறையில் பேசியிருக்கார். 2012 அதிமுக ஆட்சியில் இவருடைய அலுவலகம் தாக்கப்பட்ட பொழுது இவர் தன்னுடைய உயிருக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் பரதேசி போல போய் திமுகவிடம் தஞ்சம் அடைஞ்சவர். அந்த ஒரு நன்றி கடனுக்காக இவர் திமுகவை எவ்வளோ வேணாலும் அவர் உயர்த்தி பேசலாம், அதுக்கு வேணால் அவர்களுக்கு உரிமை உண்டு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்களையும் எங்களுடைய நிர்வாகிகளையும் தவறாக பேசுவதற்கு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு அருகதையும் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு தகுதியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தற்கூரி அப்படின்னு ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவர் எந்த வகையில் இவர் ரொம்ப அறிவாளி அப்படின்னு தெரியல. இவர் என்னமோ சீவக சிந்தாமணியும் இவர் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் எல்லாத்தையும் தழகில சொல்கிற அளவுக்கு அறிவாளிங்கிற மாதிரி இவர்கள் பேசியிருக்காரு. இவர் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நிர்வாகிகளை இந்த மாதிரி தரைக்குறவாக பேசுகிறத மீண்டும் தொடர்ந்தது அப்படின்னா பத்திரிகையாளர் அப்படிங்கிறது கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். அப்புறம் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் நக்கீரன் கோபால் அவர்கள். நாகரிகமாக அரசியல் செஞ்சால் தமிழக வெற்றி கழக தோழர்களும் நாகரிகமான அதை அரசியலாக பார்ப்போம். இதை தவறாக இந்த போல் ஒரு தரக்குறைவாக பேசுவது தொடர்ந்தது அப்படின்னா எங்களுடைய இதுவும் அதே போல தான் இருக்குங்கிறத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.